ஞானி, உங்களுடைய கடைசி கேள்வியை கேளுங்கள். இதுவே என் கடைசி கேள்வி. அது வந்துவிட்டால் அதற்கு ஏதாவது கொடுத்தே ஆக வேண்டும். அது என்னது? வந்துவிட்டால் அது சாப்பிடாமல் செல்லாது. அது என்ன? அது ரௌத்திர ரூபத்தை பூண்டுவிட்டால் யுத்தம் செய்யாமலேயே யாரை வேண்டுமானாலும் அழித்துவிடும். பசி பசி. ஆம் குருதேவா, பசிதான் சரியான பதில். பசி வந்து விட்டால் சாப்பிடாமல் அது செல்லவே செல்லாது. சாப்பாடு கிடைக்கவில்லை என்றால் ஆயுதமே எடுக்காமல் அது ஒரு மனிதனை அழித்துவிடும். சரியான விடை பீமா. இப்படி கடினமான கேள்விகளுக்கு நீ சரளமாக பதில் சொல்லிவிட்டாய். குரு துரோணாச்சாரியாரே, இப்பொழுது நீங்கள் கேள்வியை கேளுங்கள். யுதிஷ்டிரா, கடைசி கேள்வியை நீ கேள். இதுதான் என்னுடைய கேள்வி. முருகருக்கு கிடைத்து விட்டால் அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். அது என்ன? அதை தியாகம் செய்தாலும் இறந்தாலும் சரி. யுதிஷ்டிரா, எல்லா குருவின் எண்ணங்களும் ஒன்று போல் இருக்காது. அதனால் இந்த கேள்விக்கு ஒரே மாதிரியான பதில் கிடைக்காது. நீ உன் பதிலை சரியான பதில் குருவின் சிஷ்யர்கள். சிஷ்யர்கள் தான் குருவிற்கு முக்கியமானவர்களாக விளங்குவார்கள். சிஷ்யர்களை பார்த்தால் குருவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அனைத்தையும் கற்றுக்கொண்டு சிஷ்யர்கள் செல்லும் பொழுதும் குருவார்கள் அப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள். தனது மாணவர்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். அருமையான பதில். அற்புதம், பிரமாதம் ருதிஷ்டிரா. உனது கேள்வி எவ்வளவு நன்றாக இருந்ததோ பதிவும் அதைவிட நன்றாக இருந்தது. ஒரு புத்திசாலியான சிஷ்யனாக இருப்பவன் என்றுமே குருவுக்கு பெருமை சேர்ப்பவனாக இருப்பான். இன்று நடக்க இருக்கிற போட்டியில் குரு துரோணாச்சாரியார் மற்றும் அவர் சிஷ்யர்கள் வென்றிருக்கிறார்கள். நன்றி குருதேவா. இன்று இரண்டாவது முறையாக குரு துரோணாச்சாரியாரின் ஆசிரமத்தில் நான் அவமானப்பட்டு நின்று விட்டேன். அதுவும் என் சிஷ்யர்களுக்கு முன்னால். குரு துரோணாச்சாரியார் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க நான் ஒருபோதும் விடமாட்டேன். நான் எனது தீவிர புத்தியை பயன்படுத்தி துரோணாச்சாரியாரை பழிவாங்கியே தீருவேன். அவனது ஆசிரமத்தை அழித்தே தீருவேன். ஜலதேவி, நான் குரு துரோணாச்சாரியார் உனக்கு கட்டளையிடுகிறேன். நீ உனது நீரின் திசையை வேறு திசைக்கு திருப்பி விடவும். நான் எனது ஆசிரமத்தின் எல்லையை விரிவுபடுத்த விரும்புகிறேன். உனது நீரோட்டம் அதை தடுத்துக் கொண்டிருக்கிறது. நீ என் கட்டளையை கேட்கவில்லை என்றால் நான் உன்னிடம் இருக்கும் நீரை அக்னிக்கு சமர்ப்பணம் பண்ணிவிடுவேன். இது நான் உனக்கு கொடுக்கும் கடைசி எச்சரிக்கையாக இருக்கட்டும். குரு துரோணாச்சாரியாரே, உங்களின் அகங்காரம் காட்டுகிறீர்களா? நீங்கள் ஜலதேவியின் நீரோட்டத்தை தான் பார்த்திருக்கிறீர்கள். இன்று என் கோபத்தை பார்க்க போறீர்கள். நான் இன்று உங்கள் ஆசிரமத்தையே அழித்து விட போகிறேன். சகோதரா, திடீரென்று இந்த நீரோட்டம் ஏன் ஆசிரமத்தை நோக்கி பாய்கின்றது? பிறகு காரணத்தை தேடலாம். நம் குரு எங்கேயோ வெளியே சென்றிருக்கிறார். அவர் வருவதற்கு முன் நம் இந்த நீரோட்டத்தை தடுக்க வேண்டும். இல்லையெனில் ஆசிரம் அழிந்துவிடும். நண்பர்களே, கற்களை அடுக்கித்தான் இந்த நீரோட்டத்தை தடுக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் அழகான அணையை கட்டி உங்கள் திறமையை காட்டிவிட்டீர்கள். ஆனால் நான் இதை ஒரு நிமிடத்தில் அழித்து விடுவேன். உங்கள் குருவின் அகங்காரத்துக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். என் கோபத்தால் இந்த ஆசிரமமே அழிந்து விட போகிறது.
ஜலதேவி, உங்கள் கோபத்திற்கு காரணம் என்ன? எங்கள் குரு ஆசிரமத்தில் இல்லை. நீங்கள் உங்கள் குருவிடம் சென்று கேளுங்கள். போய் குருவிடமே சென்று கேளுங்கள். ஜலதேவின் இந்த கோபத்திற்கு நம் குருதேவர் காரணமாக இருக்க முடியாது. வேறு யாரோ தான் கோபப்படுத்தி இருக்கிறார்கள். நகுலா, உன் நண்பர்களிடம் கேள், யாராவது தெரிந்திருக்கலாம். நண்பா, வானர நண்பா, நமது குரு ஞானி இரவு நேரத்தில் நதியில் அக்னி அம்பை வீசியது பார்த்திருக்கிறான். அதோடு குரு துரோணாச்சாரியாரின் பெயரை சொல்லி இதையெல்லாம் செய்திருக்கிறார். ஜலதேவி கோபம் கொண்டவுடன் அவர் அங்கிருந்து ஓடிவிட்டார். குரு ஞானி தோத்ததற்காக பழி வாங்கிக் கொண்டிருக்கிறாரா? குரு ஞானி செய்தது தர்மத்திற்கும் கர்மத்துக்கும் விரோதமானது. இந்த செயலுக்கு அவருக்கு தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும். என்ன சகோதரா? நண்பர்களா, எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. ஆசிரமத்துக்கு இவ்வாறான ஆபத்துகள் வரும் என்று தெரிந்தே குருதேவர் ஏற்கனவே மலைக்கு மேல் ஒரு ஆசிரமத்தை கட்டி வைத்திருக்கிறார். இப்போது அவரும் அங்குதான் சென்றிருக்கிறார். அவருக்கு நம் தகவலை சொல்லலாம். நீங்கள் கிளம்ப தயாராகுங்கள். பாலகர்களே, உங்கள் குரு எங்க வேண்டுமானாலும் ஏற்பாடுகள் செய்து கொள்ளலாம். ஆனால் என்னிடமிருந்து தப்ப முடியாது. நான் அவரது எல்லா ஆசிரமத்தையும் அழிப்பேன். குரு ஞானி, எங்களை குருதேவர் உதவிற்காக அனுப்பியிருக்கிறார். ஜலதேவியின் கோபத்திற்காக எங்கள் ஆசிரமத்தை அழித்து வருகிறார். குருதேவர் உங்களுக்காக பிரசாதம் அனுப்பியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். குரு ஞானி, மன்னிக்க வேண்டும். எங்கள் ஆசிரமத்தை அழிக்கிறதுக்காக நீங்க எவ்வாறு ஜலதேவியை தூண்டிவிட்டீர்களோ அதே போல உங்களை தண்டிக்கிறதுக்காக நாங்க சூழ்ச்சி செய்தோம். ஜலதேவி உங்களை சந்திக்க வந்து உண்டிருக்கிறார்கள். என்னால் என் வாயை ஏன் திறக்க முடியவில்லை? எனக்கு என்ன ஆகிவிட்டது? குரு துரோணாச்சாரியாரே, அக்னி அம்பை விட்டு ஜலதேவிக்கு உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். யோசிக்க தேவையில்லை. அக்னி அம்பை வீசுங்கள். அவர்கள் எங்கள் பழைய ஆசிரமத்தை அழித்து விட்டார்கள். இவன் ஏன் என்னை குரு துரோணாச்சாரியார் என்று அழைக்கிறான்? நான் பேசிவிடக் கூடாது என்பதற்காக எதையோ கொடுத்து என் வாயை அடைத்து விட்டான். என்னை குரு துரோணாச்சாரியார் என்று வேறு அழைக்கிறான். இந்த பாண்டவர்கள் என்ன விளையாட்டு விளையாடுகிறார்களோ? வேண்டாம். இவர்கள் தங்களது புத்திசாலித்தனத்தால் என் ஆசிரமத்தை அழித்து விட்டார்கள். இவர்கள் என்னை குரு துரோணாச்சாரியார் என்று ஏன் அழைத்தார்கள் என்று இப்போது புரிகிறது. தாக்குங்கள், அவர்களை விடாதீர்கள்.
ஏதாவது செய்யுங்கள், இல்லை என்றால் நாங்கள் மூழ்கி விடுவோம். பாலகர்களே, எனக்கு இப்போதுதான் புரிந்தது. உண்மை என்னவென்று தெரிந்துவிட்டது. ஜலதேவி, மன்னித்து விடுங்கள். அவர் எங்கள் குரு துரோணாச்சாரியர் இல்லை. அவர்தான் குரு ஞானி. அவர்தான் எங்கள் குருவிற்கு எதிராக பழிவாங்கும் என்ன தீய எண்ணத்தில் தன்னை குரு துரோணாச்சாரியாராக கூறி உங்களை தூண்டிவிட்டு எங்கள் ஆசிரமத்தை அழிக்க பார்க்கிறார். உங்களிடம் கூறத்தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் நீங்கள் எங்கள் பேச்சை கேட்கவே இல்லை. அதனால்தான் அவர் போக்கிலேயே அவரை தண்டிக்க நாங்களும் சூழ்ச்சி செய்ய வந்தது. எங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டீர்கள். தெரியாமல் உங்களை தண்டித்ததுக்காக நான் வருந்துகிறேன். குற்றவாளிக்கு சரியான தண்டனை தான் கொடுத்திருக்கிறீர்கள். இனிமேல் மற்றவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். வேண்டாம் ஜலதேவி, என்னை மன்னித்து விடுங்கள். பாலகர்களே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் செய்த இந்த தவறுக்காக என் சிஷ்யர்களை தண்டிக்க வேண்டாம். மன்னித்து விடுங்கள், தயவு செய்து மன்னித்து விடுங்கள். ஜலதேவி, அவர்களை மன்னித்து விடுங்கள். மீண்டும் இந்த தவறை செய்ய மாட்டார். நீங்கள் புத்திசாலிகள் மட்டுமல்ல, நல்லவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆயுஷ்மான் பவா.